அது உங்களுடைய கண்காணிப்பில் இருக்கட்டும். வீட்டை விட்டு பிள்ளை வெளியே போகுதுன்னா சபைக்கு மட்டும் இல்லை சொல்கிறது, ஸ்கூலுக்கோ காலேஜஸ்க்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ வீட்டை விட்டு வெளியே பிள்ளையை கூட்டு போகிறீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக உடையில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். பைபிள் அப்படி போதிக்குது, சொல்லுது. பிள்ளைகளுக்கு ஏற்ற உடைகளை அணிய வேண்டும் என்று பைபிள் போதனை இருக்கிறது. கீழ்ப்படிவோம், கவனத்தில் கொள்ளுவோம். நாம் பிள்ளைகளை கவனிக்கலைன்னா வேறு யாராவது பிள்ளைகளை கவனிப்பாங்க. ஸோ ரொம்ப டேஞ்சராக போயிடும். கவனமாக இருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரி, அதே போல் தினமும் நம்முடைய சபை திறந்தே இருக்கும். நீங்கள் பகல் வேளையில் வந்து ஜெபிக்க உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். சபையில் வந்து ஜெபியுங்கள், கர்த்தர் அதை உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமே. மிஷினரி காணிக்கை நம்முடைய சபையில் ஒரு மிஷினரி தாங்கப்படுவது எத்தனை பேருக்கு தெரியும்? அவங்க கை உயர்த்துங்க. சரி, கொஞ்சம் பேருக்கு தெரியும். தெரியாதவர்களுக்கு சொல்கிறேன், நம்முடைய சபை மூலமாக ஒரு மிஷினரி தாங்கப்படுகிறார். மாதம் அவருடைய குடும்பம் தாங்கப்படுகிறது. ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று அந்த ஊழியங்கள் நம்முடைய சபை மூலமாக இன்னொரு இடத்துல நடைபெறுகிறது. அப்போது நீங்கள் மனம் வைத்தால், உங்களுக்கு மனம் இருந்தால், கர்த்தருடைய இருதயத்தில் பேசுவார் என்றால் ஒரு மாதம் ஒரு சிறிய காணிக்கையை அந்த மிஷினரிக்காக நீங்கள் கொடுக்க, தவறாமல் கொடுக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அது ஒரு 100 ரூபாய் இருந்தாலும் சரி, அது ஒரு 500 ரூபாயாக இருந்தாலும் சரி, உங்கள் மனதில் தீர்மானத்தை ஆண்டவர் உங்களுக்கு அந்த பாரத்தை மிஷினரி பாரத்தை கொடுப்பார் என்றால், நீங்கள் ஆராதனை முடிந்ததற்கு பிறகு பின்னால் ஒரு சகோதரி இருப்பாங்க, நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்து ஒவ்வொரு மாதத்திற்குரிய ரசீதுகளை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்கள். காணிக்கை பாடல் பாட விரும்புகிறவர்களும் நீங்கள் யாராக இருந்தாலும் வயது வரம்பு இல்லை, யார் வேணாலும் பாடலாம் இல்லையா? ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. இது எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் பாடும்போது நாங்கள் கவனிப்போம் நீங்கள் எப்படி பாடுறீங்க அப்படின்னு. அப்படி அழகாக பாடினீங்களா உங்களை தொடர்ந்து சபையில் பயன்படுத்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும். சரியா? சரி, அதை கவனத்தில் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சாட்சி சொல்ல விரும்புகிறவர்கள் நீங்கள் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று சொல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். கை உயர்த்தி சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமென். இப்பொழுது உங்களுடைய கரங்களில் இருக்கிற காணிக்கையில் தசம பாகங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் ஜெபத்தோடு உற்சாகமாய் கொடுப்போம். ஆமென். காணிக்கை பாடல் பாடுகிறவர்கள் முன்னால் வந்துடுங்க, நாம் ஜெபிப்போம். பரிசுத்தம் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை மனதார துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். உடைய பிள்ளைகள் கரங்களில் கொண்டு வந்திருக்கிற காணிக்கைகள் தசம பாகங்களை கர்த்தாவே நீர் அங்கீகரித்து ஆசீர்வதிங்கப்பா. நெருக்கங்கள் மாறட்டும், கடன் பாரங்கள் பற்றாக்குறைகள் விலக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தீர். உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. பரிசுத்தமுள்ளவர் நீர், பாவமாய் மாற்றப்பட்டீர். பரிசுத்தமுள்ளவர் நீர், பாவமாய் மாற்றப்பட்டீர். நீதிமானாய் என்னை மாற்றினீர், நீதிமானாய் என்னை மாற்றினீர். கிருபையால் இலவசமாய் நீதிமானானேனே, கிருபையால் இலவசமாய் நீதிமானானேனே. சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே, சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியா
ஆசீர்வாதமானேனே. எனக்காய் சாபமானதனால் சிலுவை மரணத்தில் என் சாபங்கள் நீங்கியதே. சிலுவை மரணத்தில் என் சாபங்கள் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானீர். ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தீர். உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. ஆமென். நம்ம எல்லாரும் இப்படி முழங்கால் படியிட்டு ஜெபிக்கலாம். ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான நேரம். நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்காய் கர்த்தரை நோக்கி பார்க்கிற நேரம். நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, வெளியில இருக்கலாம், உள்ள இருக்கலாம், முடிஞ்சா முழங்கால் படியிடுங்க. முடியாதவர்கள் நீங்க எழுந்து நில்லுங்கள். நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்பது பெரிய பாக்கியம். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நம் தேவைகளை சொல்லுவது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு தருணம். இந்த தருணத்தை யாரும் அசட்டை பண்ணக்கூடாது. இந்த தருணத்தை யாரும் வீணடிக்க கூடாது. தேவ சமூகத்தில் கர்த்தரை நோக்கி நாம் முறையிட போகிறோம். கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு தேவ பிரசன்னம் நம்முடைய சபையில நிரம்பி இருக்கிறது. தேவ மகிமை நம்முடைய சபையில நிரம்பி இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை நிரம்பி இருக்கிறது. எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். நீங்க தனிப்பட்ட முறையில் ஏசப்பா கூட இப்போ பேச போறீங்க. தனிப்பட்ட முறையில் சகோதரனே, உங்க மன கவலைகளை வாயை திறந்து சொல்ல போறீங்க. மற்றவர்கள் ஜெபிக்கிறத நீங்க கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து சத்தமா ஜெபிக்கணும்னு விரும்புனீங்கன்னா சத்தமா ஜெபம் பண்ணுங்க, பரவாயில்ல. கர்த்தர் அதை கேட்கிறார், பார்க்கிற. உங்க பாரத்தை இறக்கி வையுங்கள். பைபிள் சொல்லுது, கர்த்தர் மேல் பாரத்தை வச்சிரு. அவர் உன்னை விசாரிக்கிறதுனால அவரிடத்தில் உன் கவலையை சொல்லு. மனுஷங்கிட்ட சொல்லாத. இவ்வளவு நாள் மனுஷங்கிட்ட சொல்லிட்டீங்க, ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்க, லெட்டர் போட்டு சொல்லிட்டீங்க. என்ன நடந்தது? இப்போ நேரடியா ஏசப்பா கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம். மனதின் கவலைகளை சொல்லுங்க, மனதின் பாரங்களை சொல்லுங்க, உங்க தேவைகளை சொல்லுங்க, பிள்ளைகளுடைய காரியத்தை சொல்லுங்க. உங்கள் கவலைகளை பாரங்களை மாற்ற வல்லமை உள்ள தேவன் ஆண்டவர் மாத்திரம்தான் உங்க இருதயத்தை புரிந்தவர். உங்கள் கணவனை விட, உங்கள் மனைவியை விட, உங்கள் பிள்ளைகளை விட, உங்கள் பெற்றோரை விட, உங்களுடைய உறவுகளை விட, நண்பர்களை விட இயேசு உங்க இருதயத்தை புரிஞ்சவர். பாருங்க, உங்க அருகாமையில் கர்த்தர் வந்திருக்கிறார். நீங்கள் நிற்கிற உங்கள் அருகாமையில், நீங்கள் முழங்கால் படியிட்டு இருக்கிற உங்கள் அருகாமையில் இயேசு வந்திருக்கிறார். இயேசு வந்திருக்கிறார், உங்கள் அருகாமையில் வந்திருக்கிறார். இருதயத்திலிருந்து சொல்லுங்க. அநேக சகோதரர்கள் பாரத்தோடு நீங்க ஜெபிக்கிறீங்க. பிரதர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க பிரதர். ஆமென். சகோதரிகளை, நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். சகோதரியே, ஆமென். பாரத்தோடு வாயை திறந்து சத்தமா ஜெபம் பண்ணுங்க. சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தோடு பாரத்தோடு வந்திருக்கிறீங்களா? என் பிள்ளைகளை நான் எப்படி வளர்த்துவேன்? என் பிள்ளைகளை எப்படி நான் கரையேற்றுவேன்? என் சரீரத்தில் இப்படிப்பட்ட வியாதி இப்பொழுதே வந்து விட்டதே என்று கவலையோடு வந்திருக்கிறீங்களா? நான் ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? உங்க சரீரத்தில் இருக்கிற நோயின் கூரை தெரியாத அளவில் இயேசுவால் மாற்ற முடியும். அந்த தேவனை தேடி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்க வாழ்க்கையில் இருக்கிற கடன் பாரங்களே இல்லாத அளவில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அப்படிப்பட்ட மெய்யான உயர்ந்த தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். நல்ல கையை தட்டி வாயை திறந்து இயேசுவே என்று கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவே என்று கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்கள். தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் ஆண்டவரே, ஒரு இரக்கத்தை காண்பியும் ஆண்டவரே. எங்கள் மேல் தயவுள்ளவராயிரு, எங்கள் மேல் கிருபை உள்ளவராயிரு. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. உன்னதத்திலிருந்து வருகிற பலன் உங்களை உற்சாகப்படுத்துகிறது. பவுலே, திடன் கொள். அநேகரை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறார் கர்த்தர், திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். உனக்கு உயிர் சேதம் வருவது இல்லை. உன் குடும்பத்திலே உயிர் சேதம் வருவது இல்லை. நீ பயப்படுகிற காரியம் உனக்கு வருவது இல்லை. நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டியவன். ஓ, உன்னுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை இனித்தான் கர்த்தர் செய்ய போகிறார். இதுவரை நடந்த காரியங்களை விட இனிமேல் கர்த்தர் உனக்கு செய்கிற நன்மைகள் இரட்டிப்பான நன்மைகளாக இருக்கும். ஆமென். ஜெபம் பண்ணுங்க. கைகளை தட்டி ஜெபம் பண்ணுங்க. இழப்பின் மத்தியில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உறவுகளை இழந்து வந்திருக்கிறீங்க, பொருட்களை இழந்து வந்திருக்கிறீங்க, பணங்களை இழந்து வந்திருக்கிறீங்க, வேலையை இழந்து வந்திருக்கிறீங்க, பிசினஸை இழந்து வந்திருக்கிறீங்க, பிள்ளைகளை இழந்து வந்திருக்கிறீங்க. ஐயோ, என் பிள்ளையை நான் எப்படி இனிமேல் மீட்டுக் கொள்ளுவேன்? பாவத்தில் போயிட்டானே, சாபத்தில் போயிட்டானே, தேவையில்லாத காரியத்துக்கு அகப்பட்டிருக்கிறானே. கர்த்தருடைய கரம் இன்றைக்கு வருகிறது. உன் பிள்ளை சிக்கி இருக்கிற அந்த இடத்திலிருந்து திரும்ப உன் வீட்டுக்கு
உன் அருகாமையில் கர்த்தர் கொண்டு வருவார். பைபிள் என்ன தெரியுமா சொல்லுகிறது? உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். அவர்கள் வெளியே அல்ல, உன் பந்தியை சுற்றிலும் உன் அருகாமையில் உன் கண்காணிப்பில் இனிமேல் உன் பிள்ளைகள் வளர்க்கப்படுவார்கள். ஆமென், ஆமென், ஆமென். சாப கட்டுகள் உடையட்டும் ஆண்டவரே, பலவீன கட்டுகள் உடையட்டும் ஆண்டவரே, திருமண தடைகள் விலகட்டும். ஜெபம் பண்ணுங்க, வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும், தேவ கிருபை வெளிப்படட்டும். பற்றாக்குறைகள், வேலைகளில் ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும், பற்றாக்குறைகள் மாறட்டும். ஏற்ற காலத்தில் தேசத்தில் நான் மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். நீ கையிட்டு செய்கிற வேலைகளை எல்லாம் நான் உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நீ கடன் வாங்க மாட்ட, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களில் நான் உன்னை நிரப்புவேன். மனதின் கட்டுகள் ஒரு சிலர் இந்த இடத்துல இருக்கிறாங்க ஆண்டவரே, மனபாரங்களோடு தூக்கம் வராம சஞ்சலத்தோடு பயந்து இருக்கிறாங்க. வாழ்க்கை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம். இப்படிப்பட்ட பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது பிள்ளைகளை விட்டு விலக நான் ஜெபிக்கிறேன். மரண பயங்கள் விலகட்டும். பிசாசு கொண்டு வருகிற பயங்கள் விலகட்டும். ஹalleluya. கிருபையை பொழிந்தருளுங்க ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை பொழிந்தருளுங்க ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை பொழிந்தருளுங்க ஆண்டவரே. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்களே. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறோம். கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே,